அவளும் ஒரு பத்தினி தானே, எவனத்திலே உயிரை வாங்கி ஒரு பத்தினி தானே. அது மட்டுமல்லடி, இருக்கிறாங்கடி, இன்னும் எத்தனையோ பத்தினி இருக்கிறார்கள். ஏன் திருவள்ளுவர் மனைவியோ வாசுகி, அவள் எப்பேற்பட்டவள் தெரியுமா? அவளும் ஒரு பத்தினி தான். தன்னுடைய கணவன் திருமணத்தை முடித்த உடனே திருவள்ளுவர் கேட்கிறார், அம்மா எனக்கு உணவு அளிக்கின்ற போது ஒரு டம்ளர் தண்ணி ஒரு ஊசியை கொண்டு கேட்கிறாள். ஏன் எதற்கென்று அவள் கேட்கவில்லை. பத்தினி அவள், கணவன் சொல்லை மறுக்கவே கூடாது, அவதான் பத்தினி. நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறேன்? எப்பமோ ஓடி குடிக்காரன் திருத்த முடியாது. நீ என்ன தான் 2 நாள் போட்டு சொன்னா அவரு திருத்த முடியாது. நீ கதை தான் சொல்லி அவன் கேட்டு மறுபடியும் ஒரு கோட்டை குடி போயினா அவன் குடிச்சா உடலாம் கெடுக்கும். அது மாதிரி இது போல பண்ற பொம்பளைன்னு என்ன திருந்தாலும் திருந்தாது, அச்சுதான் தேத்தணும். சும்மா கதை சொல்லினாலும் கேட்டுன்னு தான் உட்காந்து கிடக்கும். அப்படியாவது திருந்தா பார்க்கிறேன். பத்தினி இருக்காங்களா? உன்னை எப்படிக்கா கத்துனதெல்லாம்? கல்வியை கற்றாதான் ஞானத்துக்கு, கற்காமலே பாடத்தை படிக்காமலே வர முடியாது. அவன் என்ன செய்தாராம்? ஒரு நாள் கிணற்றை ஜலம் எடுத்துக் கொண்டிருக்கிறாராம். தாம்பகர் பாதுகாத்தில் வருகிறதா, வாசகி என்று குரல் கொடுத்தாராம் திருவள்ளுவர். தன் கணவன் குரலுக்கு மறுப்புரைக்காமல் அங்கிருந்து கயிற்றை விட்டு விட்டு ஓடி வந்து பார்க்கிறாளாம். ஓடி வந்து பார்த்து கணவன் வார்த்தையை செவியிலே கேட்டு மீண்டும் சென்று பார்க்கிறாளாம். அந்த ஜலமும் கயிறும் நடு கிணற்றில் இருக்கிறா. ஏன்? அவளது பத்தினி. சீத கொத்தா நெருப்புல இறங்கி வந்தாங்க. ஆமாண்டா, 14 காலகத்திலே சென்ற பெண்ணை அவன் தவறான வழி என்றான் ஆண்டவன் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? தன்னுடைய மனைவியே பொறாமை எண்ணம் அல்ல, பத்தினியா நிரூபிக்க வேண்டும். நீ 17 அடுத்த இடத்து விளைந்தவன் 10 நிரூபிக்க வேண்டும் சொன்னான். இதோ பார் அக்னி என்று சொன்னான். அக்னி இறங்கி ஏறி வந்தான். அந்த ஜானகியே பத்தினி. நீ பத்தினி அடி. ஏன் மதுரை எரித்தால் கண்ணகி, அவள் பத்தினி. நீ பத்தினியா இருந்திருந்தால் உண்மையை உரைத்திருப்பாய். நீ பத்தினியே அல்ல. என்னுடைய மகனுக்கு நீ வந்தவள், நீ மனைவியே அல்ல. இனி என் முகத்தில் விழிக்காது, இனி என் நாட்டு இருக்காது. இருந்தால் இந்த நோய் நாட்டு மக்களுக்கு தொட்டு முதல்ல உனக்கு வரும், அப்புறம் எல்லாரும் வந்துரும். எனக்கு வந்தாலும் பரவாயில்லை, இந்த நோயை நான் ஏற்றுக்கொள்ள. நீ சொன்னா மாட்டியா? இல்ல கூந்துருவியா? டாய், என் நாட்டு மக்களுக்கு இந்த காற்றே படப்படாது. இந்த மன்னனாக மனைவியை ஏற்றிவளுக்கு பட்டத்து ராணியாக்க வேண்டும் என்று நான் மனக்கோட்டை கட்டினேன். என் மனக்கோட்டை என்று மண்மையிலே விடுங்க. டாய், இவளுக்கு நான் கொடுக்க வேண்டிய சீர்வரிசை ஏழையா இருந்தாலும் அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஓட்ட இதுதான் என்னால் கொடுக்க வேண்டிய சீர்வரிசை. மாமன் மருமகளுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை இந்த திருவோடு. திருவோடு எடுத்து எங்கேயாவது ஓடு. ஒரு கால் இந்த நாட்டில் இருந்தா சாதாரண கிடையாது. திருவோடுனா என்ன? அது வேறு. கிணத்தில தொட்டாலே பிரம்மகபால ஒட்டி கொண்ட போது அது திருவாடு. உனக்கு அதை கொடுத்த நீ பிழைத்துக் கொள்வாய், அதை கொடுக்க மாட்டேன். இது மண்பாண்ட ஓடு. பிடி இந்த ஓட்டை, பிடி பிடி ஓடு ஓடு. இல்லன்னா உங்க நரிக்குது. என்ன இருந்து பேசிட்டாங்க? ஏதோ ஒன்று நடந்து போச்சு, என்ன பண்ணுது? அவங்க என்ன பண்ணா ஏது பண்ண நமக்கு என்ன தெரியும்? சரி விடு. அது என்பதா இல்லை சரி என்பதா? ஏதோ ஒண்ணு இல்லை, என் தலைவிதியை இப்படி நடக்கிறதா? சரி விடு. நான் பகமையே இல்லாத வாழ்ந்தவன். இல்ல பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். நீ கிரீடம் போடாத வந்துட்டு அதான் பிரச்சனை நடக்குது. கிரீடம் என்பது எந்த நேரம்? மணிமுடி போனங்க. மணிமுடி என்பது எந்த நேரம் போன தெரியுமா? எந்த நேரம் போன? அரசன் மன்னவன் மணிமுடியை சுமற்றும் நேரம் எது தெரியுமா? ஒரு போர்க்களத்தில் வருகின்ற போது வீரரை ஏற்றிக் கொள்வதற்காக உடைவாளோடு மணிமுடியோடு செல்வான். அப்ப தெருக்கூத்துல போய் போடுங்க இல்லையா? அது மட்டும் தெரியாது போடுங்கறாங்க பொழுது அவங்க. என் குடும்பத்திற்கு சரி பரவாயில்லை. அம்மா, இந்த பாவி நிலைமையை பாருங்க தாயே. இந்த பாவி எதுக்குமா பெண்ணா பிறக்கிறோம்? நான் பிறந்திருக்கும் போது இருந்திருக்க கூடாதா? இந்த பாவி வாழ்க்கை இப்படி ஆகிற நான் எதிர்பார்க்கலையே. அம்மா, இந்த நோய் எப்படி வந்ததுன்னு கேக்குறாங்களே, என்னால சொல்ல முடியலையே. அந்த படுபாவி சாபத்தால தான் இப்பேற்பட்ட நோய் ஏற்பட்டதுன்னு நான் சொன்னா என்னுடைய கணவர் இருந்து விடுவாரு. ஆண்டவா, சொல்லவும் முடியாம என்னால பேசவும் முடியாம தவிக்கிறேன். அம்மா, இந்த பாவி நிலைமைய பாருங்க தாயே. இந்த பாவி வாழ்க்கைய பாருங்கம்மா. இந்த பாவி நிலைமைய பார்த்து இந்த பாவிக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க தாயே. அம்மா,
அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா 10 மாதம் என்னை சுமந்து பெற்று எடுத்த அம்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா எறும்பு அண்டாம துசு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணோரக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலை சோறு ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா 10 மாதம் என்னை சுமந்து பெற்று எடுத்த அம்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா ஆள்காட்டி விரல புடிச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்த அன்னாடன் குழ குடிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுத்த ஆட்காற்றி விரலை பிடித்து அக்கங்கா சொல்லி கொடுத்து அன்றாட குழ குடிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுத்து ஆள்காட்டி விரல புடிச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்த அன்னாடன் குழ குடிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுத்த களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த திருவாட சேர்த்து வச்சு சீலட்டொன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணாரங்கமே பதறி நிப்பே அம்மா கொஞ்ச நேரம் காணாரங்கமே பதறி நிப்ப காய்ச்சல் வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்ப என் புள்ள கலண்டறி நீ எட்டு ஊரு சொல்லி வைப்ப தாலிய வித்து கூட தாயை என்ன படிக்க வச்சு உன்னை பட வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால் திருநீரு சும்மா உன் காலடி மண்ணுக்கு முன்னால் திருநீரு சும்மா 10 மாதம் என்னை சுமந்து பெற்று எடுத்த அம்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமடவாக்கப்பட்ட கோபுரமான உசர கொடுமைய தாங்கிக்கிட்ட குடிகர அப்பனுக்கு அடிமடவாக்கப்பட்ட கோபுரமான புயரே கொடுமையை தாங்கிக்கிட்டு குடிகார அப்பனுக்கு அடிமடவாக்கப்பட்ட கோபுரமான உசர கொடுமைய தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி
கட்டுப்பட்டு ஆயுசுக்கு நான் இருக்கேன் அத்தனைய தாங்கிக்கிட்ட பட்ட துன்பம் போது முன்னா பாதியில உசிர விட்ட அம்மா பட்ட துன்பம் போது முன்னா பாதியில உசிர விட்ட பட்டி தொட்டி கட்டின உனக்கு பச்சை மூங்கில் வெட்ட விட்ட ஆறார சொன்ன வாங்கி அரிசி போட வச்சு புட்ட பள்ளிக்கூட சுமந்த என்ன கூட உடைக்க வச்சு புட்ட பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாவி மவ சும்மா நான் பாலூத்த வந்திருக்கேன் பாவி மவ சும்மா ஆராரிராரோ ஆராரிராரிரோ ஆராரிராரிரோ அம்மா அரண்மனையில சந்தோஷமா வாழ்வன்னு எங்க அண்ணன் மனக்கோட்டை கட்டி வச்சிருப்பாரு எங்க அண்ணனை நான் எப்படி பார்க்க போறேன்னு தெரியலையே அண்ணா இந்த பாவி உன்னை தேடி வரேன்னா இந்த பாவி உன்னை தேடி வரேன்னா எப்படியா ஒன்று என் தங்கை திருமணத்தை முடித்து விட்டேன் எனக்கு எந்த குறையும் என் தங்கச்சி மகாராணி அரண்மனையிலே திருமணத்தை முடித்து விட்டேன் என் தங்கைக்கு குறைவே இல்லை என் தங்கச்சி தான் என் உயிர் தங்கச்சி நீ எங்கிருந்தாலும் நலமோடு இருக்க வேண்டும் நலமோடு இருக்க வேண்டும் தங்கச்சி அம்மா அடியாத்தாடி இந்த வண்ணக்கிளி என்னை விட்டு பிரிந்தது சரிதானா அடி அம்மாடி இந்த அன்பு கிளி என்னை விட்டு மறந்தது சரிதானா உயிரோடு உறவாத ஒரு கோடி ஆனந்தம் இவ தேடும் நேரம் யாரோ காரணம் அடியாத்தாடி என்னை விட்டு போனே ராஜா வந்து சேரக்கூடாதா என்னை விட்டு போனே ராசா வந்து சேரக்கூடாதா என்னை விட்டு போனே ராஜா வந்து சேரக்கூடாதா உன்னை எண்ணி பாடுகின்றேன் கண் கலங்கி வாடாதா உன்னை எண்ணி பாடுகின்றேன் மெய் மறந்து வாடுகின்றேன் உன்னை எண்ணி பாடுகின்றேன் மெய் மறந்து வாடுகின்றேன் கண்ணுக்குள்ள கட்டி சந்த கண்டாயோ பரபரக்கும் நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி பார்த்தாயோ தசை கேட்டாயோ அடியாத்தாடி ஆசைப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம் ஆசைப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் ஆசைப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம் உன்னை சொல்லி தப்பே இல்லை என்ன செய்ய உத்தேசம் பார்த்த ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதில்லை கட்டுமரம் காவலுக்கும் காவல் இன்னும் தீரவில்லை கட்டுத்தறிக்காரனாரோ கண்ணு குட்டியானேரே தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கம் கட்டு போனேன் ஒரு பொன்மானே அடியாத்தாடி இந்த வண்ண கிளி என்னை விட்டு பிரிந்தது சரிதானா அடி அம்மாடி இந்த அன்பு கிளி என்னை விட்டு மறந்தது சரிதானா
ஒரு கோடி ஆனந்தம் இவ தேடும் நேரம் யாரோ காரணம் அடியாத்தாடி அண்ணா எங்கண்ணா இருக்க அண்ணா தங்க அபிராமி வந்திருக்குண்ணா அண்ணா அண்ணா தங்கைக்கு குறை என்பதே வராது. ஆஹா, கோட்டையிலே கட்டி வைத்து விட்டேன். என் தங்கச்சி மகாராணி போல் இருப்பார். அண்ணா யாருமா நீ? இதோ பிச்சைக்காரி போடுங்க. அதுடே பாவம், வீதி வீதியா சென்று பிச்சை எடுக்கும் ஒரு பிச்சைக்காரி. பாவம், என்னால் முடிந்த உதவி. அண்ணா அண்ணனா? ஐயோ எங்க அண்ணன் யாருன்னு தெரியாம எங்க அண்ணன் எனக்கு பிச்சை போடுறாரு. அண்ணா இந்த பாவி யாருன்னு உனக்கு தெரியலையா? நீ பாசமா தூக்கி வளர்த்தவன் தங்கச்சி அபிராமி வந்திருக்குண்ணா. எங்க அண்ணனுக்கு என்ன யாருன்னு அடையாளம் தெரியலையே. அண்ணா